இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிச்சல்ஸ பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நெறைய விஷயம் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சிச்சல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிச்சல்ஸ்ல ரொம்ப நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. ஆ சிச்சல்ஸ்லயே கலர்ஸுமே ரொம்ப நெறையா கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இன்னுமே நெறைய கலர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதில் மெயினாக வந்து சிச்சல்ஸ் என்ன கலரில் அவைலபிளா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல இருக்க சிச்சல்ஸ் வந்து நான் ரொம்ப நெறையா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சிச்சல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைஸுமே உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் சிசல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு உங்கள் டேங்க்கு என்ன சைஸுக்கு ஃபிஷ் வேணுமோ அந்த சைஸில் ஒரு சிசல்ஸை வாங்கி நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம். இதோட டயட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட டயட் வந்து நீங்கள் பில்லட் கூட ஃபீட் பண்ணி இதுக்கு வளர்த்தலாம். அதுவே நீங்கள் லைவ் வெயிட் ஃபீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை எங்கிட்ட லைவ் ஃபீட் இல்லை, நீங்கள் வந்து பில்லட்டாக ஃபீட் பண்ண போகிறீங்க, என்கிட்ட பில்லட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வந்து பில்லட்டே ஃபீட் பண்ணிக்கலாம். பில்லட் ஃபீட் பண்ணுறதுலாம் நான் எப்பவும் சொல்கிறது தான், மேக்ஸிமம் ஒரு நல்ல குவாலிட்டியான பில்லட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு குவாலிட்டி கம்மியான பில்லட்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. அப்படி சூஸ் பண்ணால் அந்த பில்லட்ஸில் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு நியூட்ரிஷன்ஸுமே இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு நல்ல பில்லட்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே இப்போ சிச்சல்ஸுக்கு போங்க. ஒருவேளை உங்களுக்கு எந்த பில்லட் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த பில்லட் நல்ல பில்லட்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்ட்டு பில்லட்டோட வீடியோவை உங்களுக்காக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இந்த ஜெல்ஸஸோட ப்ரீடிங் வந்து ஓரளவுக்கு ஈஸியானது தான். ஆனால் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த வீடியோ வந்து ரொம்பவே பெருசாக போயிடும். அதனால் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா, நீங்கள் அப்போ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இதோட காமனாக அதை பற்றி சொல்லிடுறேன். இந்த ஜெல்ஸ் வந்து ஒரு குட்டி போடாது. இது வந்து ஒரு எக் லேயர் ஃபிஷஸ்ஸு. இப்போ எக் லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட பேரண்ட் அதாவது மேலும் ஃபீமேலும் 2மே சேர்ந்து அந்த லெக்கை பார்த்து அதை ஹேட்ச் பண்ணி கொண்டு வரும். அந்த மாதிரி வகையை சேர்ந்தது இந்த சிசல் ஃபில்ஸு. அதோட ப்ரீடிங்கை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டேங்க் மேட்ச்சும் நான் சொன்ன மாதிரி தான். அதாவது இதோட சைஸ்லேயே இருக்கிற மாதிரி ஒரு டேங்க் மேட்சாக சூஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் எந்த சைஸில் வாங்கினாலும் சரி, பெரிய சிசில்ஸாக வாங்கினாலும் சரி, இல்லை சின்னதாக வாங்கினாலும் சரி, நீங்கள் வாங்குகிற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்க டேங்க் மேட்சை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் இந்த சிசில்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டிசீஸை பற்றி மெயினான விஷயத்த இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை இதே வீடியோவை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களுக்காக ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.